ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கிரிப்டோ வில்லேஜ். நம்மளோட சேனலில் ஃப்ரீயாக எப்படி ஆன்லைனில் மணி ஏர்ன் பண்ணுறது அப்படின்றத பற்றின வீடியோஸ் தான் போட்டுட்ருக்கோம். நம்ம போடக்கூடிய வீடியோஸ் அண்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய டெலகிராம் சேனலோட லிங்க் கிளிக் பண்ணி டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா சன்வேவ் அப்படின்ற ஒரு டோக்கன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஆல்ரெடி ஐஸ் மைனிங் சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு இருந்தது. ஸோ அதில் வந்து ஏகப்பட்ட பேர் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் அப்படின்றது எடுத்தாங்க. ஸோ அவங்களோட ரெண்டாவது டோக்கன் தான் இந்த சன்வேவ் டோக்கன்றது. ஸோ இப்போ வந்து அந்த ஐஸ் மைனிங் அந்த டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகிருக்கு. ஸோ அவங்களோட ப்ராஜெக்ட் தான் இது. ஸோ கண்டிப்பாக 100% ட்ரஸ்டான ஒரு ப்ராஜெக்ட் தான். கண்டிப்பாக நல்ல ஒரு அமௌண்ட் எடுக்க முடியும், எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி இதில் எப்படி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி இதில் நம்ம ஒர்க் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ இதில் வந்துட்டு நமக்கு இந்த நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கக்கூடிய லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே என்னோட ஐடி இருக்கும். ஸோ இதை காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் இதில் வந்து ப்ளே ஸ்டோர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி அதில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் வந்து டெலகிராம்லேயே ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டெலகிராம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம போட்டக்கூடிய எல்லா ப்ராஜெக்ட்டுமே டெலகிராமில் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதிலே நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ டெலகிராம் சூஸ் பண்ணிக்கங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து ஸ்டார்ட் கொடுங்க. இங்கே வந்து லான்ச் ஆப் இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுலேயும் நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்துருங்க. ஸோ இங்கே வந்து உங்களோட மெயில் ஐடி என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ என்ட்ரு பண்ணி சைன்அப் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி பேஜ் வந்துட்டு அது எனக்கு ஸ்கிப் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஒரு ஓடிபி நீங்கள் என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்துட்டு உங்களோட நிக் நேம் கேட்கும். ஸோ உங்களோட நேம் கொடுங்க. அது வந்து அவைலபிளாக இல்லை அப்படின்னா ஏதாவது நம்பர்ஸ் லெட்டர்ஸ் ஏதாவது நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க. பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ உங்களை வந்து யார் இன்வைட் பண்ணா, ஹூ இன்வைட் யூன்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ இங்கே வந்து நீங்கள் காப்பி பண்ணிங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த ஒரு இதை நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 25% வந்து எக்ஸ்ட்ரா வந்துட்டு உங்களுக்கு டோக்கன்ஸ் வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ இது நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கம்ப்ளீட் கொடுங்க. ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து கம்ப்ளீட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரெஜிஸ்டர்ன்றது முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே இது பார்த்தீங்களா எஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இங்கே டைம் ஸ்டார்ட் ஆகிரும். ஸோ இது ஆரம்பித்ததுக்கப்புறம் உங்களுக்கு மறுபடியும் வந்து சேம் டைம் நாளைக்கு வந்து இதே டைமிங்கில் வந்துட்டு நீங்கள் வந்து மறுபடியும் கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 20 டோக்கன்ஸ் வந்து ஃபர் ஹவருக்கு வந்து கிடச்சிட்ருக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் இன்வைட் பண்ணிக்க முடியும். உங்களால் வந்து 5 பேரை இன்வைட் பண்ணிக்க முடியும் ஃபஸ்ட் லெவலில் இருந்தீங்க அப்படின்னா. ஸோ இன்வைட் பண்ணுறேன்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லிங்கை காப்பி பண்ணி நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு இந்த நமக்கு மைனிங் ஆகக்கூடிய டோக்கன் வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கம்மியாகிட்டே வரும். ஸோ இப்போதைக்கு வந்து பர் ஹவருக்கு வந்து 16 கொடுத்துருக்காங்க. நீங்கள் அடிஷ்னலாக என்னோடய கோடு யூஸ் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு வந்து 4 டோக்கன் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து ஜூன் 25 டு ஜூலை 2 சம்திங் அதோட முடியுது. ஸோ இது மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு லெவலுக்குமே வந்துட்டு கம்மியாகிட்டே வரும். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா லெவல் 2ல் இருக்கும்போது 8 டோக்கன் தான் கிடைக்கும். அதுக்கடுத்து லெவல் 3ல் பார்த்தீங்கன்னா 4 டோக்கன். இது மாதிரி வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய டோக்கன்ஸ் வந்து கம்மி பண்ணிட்டே வருவாங்க. ஸோ இப்போவே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க. ஏர்லி ஸ்டேஜில் யார் ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து அதிகமான டோக்கன்றது ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ மேக்ஸிமம் ஆகஸ்ட் மந்தோட இது எண்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அது எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்களான்றது தெரியல. அதே மாதிரி இதில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்களோட இதை நீங்கள் பூஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது நான் வந்து ஆல்ரெடி இப்போ நான் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இதில் அப்படி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து லெவல் 1, லெவல் 2, லெவல் 3ன்னு சொல்லிட்டு ஒரு லெவல் 5 வரைக்கும் இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எனக்கு பர்சனலாக கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அதை நான் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ இல்லை எனக்கு வந்து அடிஷ்னலாக இவங்க கொடுத்துருக்கதே போதும் அப்படின்னா நீங்கள் வந்து இதை மட்டுமே யூஸ் பண்ணிக்கங்க, வேறு எதுவுமே தேவையில்லை. அந்த அடிஷ்னலாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ரெஃபரல் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட் லெவலில் வந்துட்டு 5 பேரை தான் ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டாவது லெவலில் பார்த்தீங்கன்னா 10 பேர். ஸோ இது மாதிரி ரெஃபரல் வந்து அதிகமாக பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த டோக்கன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் நீங்கள் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா. ஸோ அதெல்லாம் வேணாம், நீங்கள் வந்துட்டு இதில் இவங்க கொடுத்துருக்கதே போதும் அப்படின்னா நீங்கள் இதை மட்டுமே யூஸ் பண்ணிக்கங்க, வேறு எதுவுமே தேவையில்லை. ஸோ உங்களால் இன்வைட் பண்ண முடிஞ்சதுன்னா இன்வைட் பண்ணி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டோக்கன்ஸ் அதிகப்படுத்திக்கங்க. நெக்ஸ்ட்டு ப்ரொஃபைல் பேஜில் வந்துட்டு உங்களோட ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா.
ஸோ ப்ரொஃபைல் பிக்சர் அப்டேட் பண்ணணும், அதுக்கப்புறம் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுறது, டெலகிராம் சேனலு, ஸோ இது எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ முடிஞ்சதுன்னா உங்களால் வந்து இன்வைட் பண்ணிக்கங்க. ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான். ஸோ இல்லை அப்படின்னா அவங்க இந்த பர் ஹவருக்கு வந்து உங்களுக்கு இப்போதைக்கு 20 டோக்கன்ஸ் கிடச்சிட்ருக்கும். ஸோ அதே யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ.